Okay, good evening, guys. ஸோ இன்னைக்கு நம்ம டிஐயோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு டிஐ பார்ப்போம், அதுக்கு அடுத்த பார்ட் வந்து வேற ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து போன கிளாஸ்ல வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது பிடிஎஃப் வந்து ஆன்லைன் குரூப்லயும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? டோட்டலா எத்தனை 5 சம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 22, 24. ஸோ ஒர்க் அவுட் பண்ணவங்க எனக்கு ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணுங்க. இல்ல என்ன ஒர்க் அவுட் பண்ணல, இல்ல வாட் எவர் இட் இஸ், யூ கேன் chat மீ. ஸோ அப்பதான் தெரியும் என்ன சுச்சுவேஷன், நான் இதை டிஸ்கஸ் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. வாட் ஹேப்பன்? மோனிகா, பரதர்ஷினி, லக்ஷ்மி, ஸோ ரம்யா, கிருத்திகா, சந்தியா, என்ன அப்டேட் சொல்லுங்க. எல்லாம் போட்டு பாத்தீங்களா? இல்ல என்ன போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் வரல மேம், இல்ல எனக்கு டைம் இல்ல மேம், வாட் எவர் இட் இஸ், என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இல்ல இப்போ போல ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஏன்னா போட்டு பார்த்துருந்தீங்கன்னா சரி ஓகே, என் சைட்ல இருந்து நான் ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி கொடுக்கலாம். போட்டே பார்க்கலன்னா இது நான் தான் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி அப்புறம் இருக்கும். ஓகே, மோனிகா ஆப்சன்ட் சொல்லிருக்கீங்க. கற்பகம் ஆல்சோ 1 வீக் வந்து ஆப்சன்ட், ஸோ ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, ஸோ ஆப்சென்டா இருக்கவங்கள விட்டுறலாம், அது வந்து நோ ப்ராப்ளம். ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? ஸோ கிளாஸ் இருந்து அந்த ஆன்லைன்ல சேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, அவங்களாம். சோபனா நியூ ஸ்டூடெண்ட், அக்ஷயா. சரி ஓகே, ஸோ நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ ஓவராலா தெரியுது யாருமே ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிறது. சரி ஓகே, அக்ஷயா ஆல்சோ அட்டன் பண்ணங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்பவும் போலயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆனிச்சுன்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி ரிப்பீட் ஆனிச்சுன்னா நான் இது என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டேன். நீங்க தான் திரும்பவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளனேஷனோட வரணுங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இங்க நிறைய பேர் ஆப்சென்ட் அப்படிங்கறனால நான் வந்து இதை ஸோ அவங்களுக்காகவும் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? சரி, இதுல வந்து 1 by 1 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணா அட்லீஸ்ட் நீங்க வந்து இதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கறது மாதிரி நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபாஸ்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த 5 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெயின்ஸ் கொஸ்டின், ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐல கேட்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டின் மாடல். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஏ டு பி வந்து இங்க ஒரு ட்ரெயின் செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க டைமிங்கோட. அதே மாதிரி ஃப்ரம் பில இருந்து ஏக்கு, ஓகே, ஸோ அதாவது அப் அண்ட் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 செட் ஆஃப் ட்ரெயின் அந்த நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, நேம்ஸ். ஸோ இந்த ஏஎஸ்ஆர், பிஎஸ்பி, ஏகேஎல் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா ட்ரெயினோட நேம்ஸ். ஓகே, ஸோ அது என்ன டைம்க்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிற டைமையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஎம்மா பிஎம்மா அதையும் நம்ம நல்லபடியா லிசன் பண்ணிக்கோங்க ஒழுங்கா. ஓகே, சரி, இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு அது எப்படி போடணும்னு போன கிளாஸ்லேயே சொன்னேங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு. சரி, இப்ப பார்க்கலாம். இஃப்
speed of ASR is 40 km per hour and the speed of PSP is 45 km per hour. Okay வா? So first ASR க்கு 40 கொடுத்திருக்காங்க and PSP க்கு 45. அப்ப first ரெண்டு ட்ரெயினுக்கு கொடுத்திருக்காங்க. on a particular day traveling from A to B. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுல பார்க்கணும் அப்போ? நம்ம A ல இருந்து B க்கு போகும் பாத்தீங்களா? அந்த தான் நம்ம பார்க்கணும். Okay. Then PSP catches ASR after traveling for dash kilometer distance. Okay. அப்போ PSP வந்து catches ASR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ PSP வந்து catches ASR. நான் ஆல்ரெடி இதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். catches ASRனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே என்ன டைரக்ஷன்ல போறாங்க? PSB வந்து ASRங்கிற ட்ரெயினை கேட்ச் பண்ணுது அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் என்ன டைரக்ஷன்ல போகும்? ஸோ ஃபாஸ்ட் ஆஃப் ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருந்தோம் நம்ம சேம் டைரக்ஷன் போன கிளாஸ்ல இது மாதிரி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்ப ரெண்டுமே கேட்ச் பண்ணுது அல்ல ஓவர் டேக் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சேம் டைரக்ஷன் அப்படிங்கறத மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, வெரி குட் குரு கிருத்திகா. ஸோ சேம் டைரக்ஷனா இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்துடணும். ஸோ சேம் டைரக்ஷனா அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டோட ஸ்பீடை நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் சேம் டைரக்ஷன். சோ ரெண்டு ரிலேட்டிவ் ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா மத்தது எல்லாமே சம்ஸ்லயே நமக்கு எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ ஏஎஸ்ஆரும் பிஎஸ்பியா? ஏஎஸ்ஆர் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது? 7 AM ஸ்டார்ட் பண்ணது ஏஎஸ்ஆர். அடுத்தது என்னது? பிஎஸ்பி. பிஎஸ்பி எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 8 AM. ஓகேவா? அப்ப ரெண்டு பேருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இந்த 1 hour டிஸ்டன்ஸ் இருக்குது. கிளியரா? சோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 45 and 40. சோ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 45ல இருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? தட் இஸ் 5 km/hங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு. கிளியரா? சோ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா 1 hour வித்தியாசம். ஓகேவா? 7ல இருந்து 8 மணிங்கிறப்ப அப்போ 1 hour டிராவல் ஆயிருக்கும். சோ அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம் அதானே வரும். சோ அப்ப ஸ்பீடுங்கிறது எவ்வளோ? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 hour. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? 1 hourங்கிறது அது டிராவல் ஆகுது. ஓகே. அந்த டைம்ங்கிறது 1 hour. ஓகே. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீடு என்னன்னா ஏஎஸ்ஆருக்கு தான் ஸ்பீடு பாக்குறோம். சோ அப்ப அது 40. கிளியரா? சோ ஏஎஸ்ஆரோட ஸ்பீடுங்கனால நம்ம 40 எடுக்கிறோம். ஓகேவா? ஏன் மேம் இந்த 5 எடுக்கலங்கிறத நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு தான் சொல்லி பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஆருக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப 40 கிலோமீட்டர்ங்கிறது டிஸ்டன்ஸ். சரி, ஓகேமா. சோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பிஎஸ்பிக்கு வந்து 40 கிலோமீட்டர். ஓகே. ரிலேட்டிவ் ஸ்பீடு 5. இப்போ நம்ம அப்ப டைம் கண்டுபிடிக்கலாமா? என்ன டைமிங்னா டு கேச்சஸ் ஏஎஸ்ஆர். ஏன்னா பிஎஸ்பி வந்து ஏஎஸ்ஆரை கேட்ச் பண்ணுது பாத்தீங்களா? அதுக்கான டைம் என்ன அப்படின்னு பாக்கணும். அப்போ அந்த டைம்க்கு என்ன ஃபார்முலா? 40 divided by 5. சோ இப்போதான் அந்த 5 வரும். ஓகேவா? டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த டிஸ்டன்ஸ்க்காக தான் இந்த 40 கண்டுபிடிச்சிருக்கோம். ரிலேட்டிவ் ஸ்பீடு 5 இங்க அப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? தட் இஸ் 8 hours. கிளியரா? சோ அப்ப டைம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. சோ ஆஃப்டர் டிராவலிங் ஃபார் என்ன கிலோமீட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. அப்போ 8 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிலோமீட்டர்ங்கிற மாதிரி மீனிங். ஓகே. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் மீன்ஸ் தட் இஸ் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. சோ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம். சோ ஸ்பீட் இப்ப இங்க எவ்வளவு? தட் இஸ் 45 இன்டு டைம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. அவ்வளவுதான். சோ அப்ப 45 இன்டு 8 என்னமா வரும்? 0 ரிமைனிங் 5 36. ஓகேவா? சோ அதாவது 360 கிலோமீட்டர். சோ கிளியரா எவ்ரிவன்? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். இதை ஒண்ணு நீங்க லிசன் பண்ணீங்களாவே நிறைய கொஸ்டின், அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட டாபிக்கும் கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிற, அதாவது டேபிள் ஃபார்மட்ல எப்படி கேக்குறாங்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஆராதனா ஆன்சர் கரெக்ட். 360 கிலோமீட்டர். சோ எவ்ரிவன் கிளியர்? நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க.
சோ எங்க இருந்து பிஎஸ்பில இருந்து ஏஎஸ்ஆர் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், அப்ப டிஸ்டன்ஸ் டைம் ரெண்டும் கிடைச்சிச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிளியரா? சோ இது எல்லாருக்கும் கிளியர் தானே? இந்த கொஸ்டினுக்கு யாருக்கு ஆன்சர் எதுவும் ஐ மீன் ஆன்சருங்கிறதுல டிஸ்கஷன் பண்ணது புரியல? ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே கிளியர் தான்? சரி, ஓகே. குரு வந்து லிசன் பண்ணிக்கோங்க. சோ வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன் 5 கிலோமீட்டர் ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம், பிகாஸ் மைனஸ் பண்றோம். அடுத்து நான் என்ன பண்றேங்கிறத லிசன் பண்ணிக்கோங்க. ஏஎஸ்ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 கிலோமீட்டர், பிஎஸ்பிக்கு 45 கிலோமீட்டர், ரெண்டுமே என்னன்னா ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா ஏஎஸ்ஆர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதாவது எவ்வளவு கிலோமீட்டர்ல வந்து அந்த 1 மணி நேரம் ஏஎஸ்ஆர்ல இருந்து பிஎஸ்பி போறதுக்கு இடையில என்ன இருக்கு, ஒரு மணி நேரம் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ அந்த டிஸ்டன்ஸ் ஏஎஸ்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ ஸ்பீட் எவ்வளோ, தட் இஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க 40. சோ அதுதான் 40. டைம் என்னன்னா 1 hour, 7ல இருந்து 8 மணிக்கு. நம்ம இந்த 2 ட்ரெயினை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க வேணாம். சோ 7ல இருந்து 8னா இடையில எவ்வளவு நேரம், 1 மணி நேரம். சோ அப்போ 1. சோ 40 இன்டு 1ங்கிறப்போ 40 தான் டிஸ்டன்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஏஎஸ்ஆருக்கு. கிளியர்? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கான டைம் கண்டுபிடிக்கணும். டைமுக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 40, அந்த ஸ்பீடுங்கிறது தான் என்னது, ரிலேட்டிவ் ஸ்பீடு 5. ஓகேவா? சோ அப்ப கேன்சல் பண்ணும்போது எனக்கு 8 hours கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே. சோ இப்ப அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, ரெண்டுமே அந்த ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே, அதாவது ரெண்டும் ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன்னும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம் போட்டு அந்த பிஎஸ்பியோட ஸ்பீடை தான் போட்டிருக்கணும் 45. டைம் என்ன 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சோ தட் இஸ் 360. சோ கிளியரா? இப்போ குரு கிளியர்? சோ மத்தவங்க எல்லாருக்கும் கிளியர்? ஓகே, குரு கிளியர், வெரி குட். சோ எல்லாருக்கும் கிளியர் தானே? சரி, ஓகேமா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் பிஎஸ்பி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ, சோ என்ன ட்ரெயின் சொல்றாங்க அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஓகே, ஏதாவது கண்டிப்பா ரெண்டு ட்ரெயினை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இஃப் பிஎஸ்பி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ வித் ஸ்பீட் ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, சோ இப்போ இங்க என்ன பண்றோம், ஓகே பிஎஸ்பி. ஓகே, சோ அதுல இருந்து என்னன்னு 70 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிடிபின்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் a fourth one. அது என்னவா, வித் இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பில இருந்து ஸ்டார்ட் பண்ணதான், ஸ்பீட் வந்து 18 கொடுத்துருக்காங்க. அப்போ அட் த டைம் ஆஃப் த மீட்டிங் பிடிவி ஹாஸ் கவர்ட் 200 கிலோமீட்டர் மோர் தென் பிஎஸ்பி. ஓகேவா? சரி, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதோட மீனிங் என்ன, இந்த மோர் தென் அப்படின்னா பிடிவியும் அந்த பிஎஸ்பியும் மீட் பண்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 200 கிலோமீட்டருக்கு மேல கவர் பண்ணதுக்கு அப்புறம் மீட் பண்றாங்கன்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, அப்ப அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சரி எப்படி போடலாம், இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தோம். ஓகேவா? சோ சேம் அதே மாதிரியான ஒரு மாடல் தான். சோ இதை எப்படி போடலாம் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இப்போ இந்த கிளாஸ் டைம்லயாவது அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 2 or 3 minutes எடுத்துக்கோங்க, என்ன வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ ஒர்க் அவுட் பண்றீங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதோட டைரக்ஷன் பார்க்கணும். ஓகேவா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்வி ஏல ஸ்டார்ட் ஆகுது, பிடிவி பில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ரெண்டு ட்ரெயினும் என்ன டைரக்ஷன்மா, ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை கரெக்டா பண்ணாதான் சொல்யூஷன் கரெக்டா வரும். அங்க டைரக்ஷன் தப்புனா எல்லாமே தப்பாயிடும். சோ டைரக்ஷன் அப்ப என்னவா டைரக்ஷன் இருக்கும், தட் வெரி குட், குரு வந்து சொல்லிருக்கேன், வெரி குட். சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அப்ப ரெண்டு ட்ரெயினும் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மீட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் டைரக்ஷன்ல போனாலும் மீட்டிங்கிற ஒரு வார்த்தை வரும், ஆப்போசிட்ல வந்தாலும் மீட்டுங்கிற ஒரு வார்த்தை வரும் தான். ஓகேவா? அதனால அதுல கன்ஃபியூஸ் பண்ணாம
ஏபிங்கிறது தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டு ஆப்போசிட்ங்கிறத தெளிவா பண்ணிக்கோங்க. சோ ஆப்போசிட்னா இப்ப உடனே என்ன பண்ணினா நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரிலேட்டிவ் ஸ்பீட கண்டுபிடிங்க. தட் இஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ அப்போ மீதி எல்லாமே அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, ஆராதனா டைரக்ஷன் கரெக்ட்டுமா? சோ போடுங்க அப்போ. சோ என்ன ஒர்க் அவுட் பண்ணியாச்சா? ஃபாஸ்ட். நாட் எட் ரிசீவ்டு ஒன் ஆன்சர்ஸ். ஏன் அவ்வளோ டஃபா இருக்கா என்ன? சரி ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வந்தது? ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னமா வந்தது? இங்க வந்து 70, இங்க வந்து 18 கிடைச்சிருக்கு. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? தட் இஸ் 150. ஓகேவா? ஓகே, சோ குரு அபிநயா, சோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க எல்லாரும். கிருத்திகா ஆல்சோ ஓகே, ஃபைண்ட் அவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. சரி ஓகே, சோ இந்த இடத்துல போடுறேன். இனிமே அடுத்தடுத்த கொஸ்டினாவது நீங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டுக்கும் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே என்ன பண்ண போறாங்க, ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ண போகுது. சோ அந்த டைம் நமக்கு தெரியாது. ஓகே, வேற எந்த டேட்டாவும் அங்க நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏதாவது ஒண்ணுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு டைம்ல மீட் பண்ண போகுது. அந்த டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ் ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ லெட் டேக்கன் அஸ் த டைம் வந்து எக்ஸ் ஹவர்ஸ். ஓகேவா? ரெண்டும் மீட் பண்ற அந்த டைம். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ். So distance வந்து traveled by first என்னது இருக்கு, PSB. Okay, so distance traveled by PSB வந்து அப்ப என்ன பண்ணலாம்னா 70x ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா டைம் வந்து நம்ம x ன்னு எடுத்திருக்கோம். டிஸ்டன்ஸோட மீனிங் என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதே மாதிரியே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார் பிடிவிக்கும் போடலாமா? பிடிவிக்கு என்னமா வரும், தட் இஸ் 80x வரும். கிளியரா? ஸோ 70x 80x அவ்வளவுதான்.
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 150x சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கும் போது என்ன பண்ணீங்க, இந்த x நம்ம சேர்த்தனால ஜஸ்ட் 150x பிகாஸ் டோட்டல் ஒரு நிமிஷம் ஸ்பீட் வந்து 150ஆவே இருக்கட்டும். ஸோ இங்க வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸுங்கும் போது 70x பிளஸ் 80x தட் இஸ் 150x வரணும். ஓகேவா? ஸோ அங்கே டைரக்டா நான் போட்டா உங்களுக்கு புரியாது, அதனால தனியா எடுத்திருக்கேன். ரெண்டு ரெண்டு ட்ரெயினுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ்னா அப்ப என்ன பண்ணுவோம், 70x 80x ஈக்குவல் டு 150x நம்ம எடுத்துக்கலாம். கிளியர்? இப்போ அடுத்தது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த 200 கிலோமீட்டர் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம், பிடிவி வந்து 200 கிலோமீட்டர் மோர் தென் பிஎஸ்பின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன, 80x மைனஸ் 70x ஈக்குவல் டு 200 சொல்லலாமா? ஸோ அதிகம்னாலும் சரி கம்மினாலும் சரி நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த மைனஸ் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூ தான் அவங்க சொல்ற அந்த வேல்யூக்கு ஈக்குவல். கிளியர்? அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா அதுதான் எனக்கு 200 சொல்றாங்க. அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா, 80 மைனஸ் 70 10. ஸோ அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், தட் இஸ் 20. அதாவது அந்த எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், டைம்னு எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு என்ன அர்த்தம்னா 20 ஹவர்ஸ்ங்கிறது டிராவல் ஆயிருக்கக்கூடிய அந்த டைமிங். ஓகேவா? ஓகே ஆராதனா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர்மா, சூப்பர், வெரி குட். சரி ஓகே, இப்போ 20 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த டைம் மட்டும் கேட்கல, என்ன கேட்கறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்கறாங்க. ஓகே, அப்ப ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 150x கண்டுபிடிச்சிருக்கோமா ஆல்ரெடி. அப்போ 150 இன்டூ 2 பண்ணுங்க, 15 இன்டூ 2 ஆர் 30, 00 போடுங்க, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் 3000 கிலோமீட்டர். கிளியர்? ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து ஸ்டெப்பை எடுத்து வச்சாதான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் சொல்யூஷன் வரும். தட் மீன்ஸ் டிஐக்கு. ஓகே, ஸோ டிஐல எந்த அளவுக்குலாம் கொஞ்சம் டஃபா இப்போலாம் கேட்குறாங்கிறத இப்போ உங்களுக்கு சம்மெல்லாம் பார்க்கும்போது புரியும். அதனாலதான் உங்களுக்கு ஒரு 2 or 3 கிளாஸஸ் டிஐயே போயிட்டு இருக்கு. ஓகே, லட்சுமி நாராயணன் ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, வெரி குட். கிருத்திகா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சரி, எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு சில பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, ஆன்சரும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுல யாருக்கு எதுவும் புரியாம இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் அங்க சொல்லலைன்னா நீங்க ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டைமா ரெண்டும் மீட் பண்ற டைம் தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப டைமை பத்தி பேசுனதுனாலதான் நம்ம டைமை நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? கிளியர்? யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல இல்ல ரிப்பீட் பண்ணணும், எனிபடிஸ்? ஓகே, ஸோ எல்லாரும் கிளியர். அஜய் கிளியர், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ ஆன்சர் வந்து இங்க ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன், இ ஆப்ஷன் வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, இது வந்து கொஞ்சம் இதா இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல என்னன்னா, கொஸ்டினை மட்டும் நான் இங்க வந்து பாக்குறேன். ஏன்னா ஸ்பிட்டா இருக்கு கொஸ்டின், தேவையான டேட்டாஸ்க்கான கொஸ்டின் மட்டும் இங்க காட்டுறேன். ஸோ இப்போ இது எல்லாருக்கும் ஷோ ஆகுதா, 22 மட்டும் பாருங்க. ஜிஎம்டி அதுல இருந்து வந்திருக்கு, ஃபைண்ட் த டைம் தே ஹாவ் கிராஸ்ட் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒன் வந்து மீனிங் என்ன, இது வந்து இஸ் கிராஸ்ட் ஈச் அதர். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு பிராக்கெட்ல இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மேல பாருங்க, ஈச் அதர்ஸ் வந்திருக்கா, வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, ஏக்கும் பிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், தட் இஸ் 3000. அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்க சொல்றாங்க. நல்லா கொஞ்சம் நம்ம ரெண்டாவது கொஸ்டின்ல அப்ப 3000ங்கிறதே எனக்கு ஆன்சர் வரலன்னா தேர்டுக்கும் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அப்படித்தானே? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், இந்த டைமிங், இந்த மாதிரி ட்ரெயினோட சம் எல்லாம் ப்ரீவியஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க எல்லா சம்முக்குமே கரெக்டா போடணும்னா அப்பதான் எல்லா சம்முக்கும் அடுத்தடுத்ததுக்கு கரெக்டா போட முடியும். அங்க 3000 கிடைக்கலன்னா இங்கேயும் உங்களால பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே கரெக்டா போடுற மாதிரி ஷுட் ட்ரை. ஓகே, சரி, இப்போ கிளியர் தானே? ஸோ இது வந்து ஜஸ்ட் எடுத்துக்க தான் சொல்லியிருக்காங்க, பிளஸ் கொஸ்டினோட டீடைல் இங்க இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஎம்டி அண்ட் ஏகேஎல் ரெண்டு ட்ரெயினை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கரெக்டா கொஸ்டின் விசிபிளா இருக்குல்ல? இந்த 4 லைன்ஸ் தான், அங்க லாஸ்ட்ல ஹேவ் கிராஸ்டு ஈச் அதர்னு வரும், அவ்வளவுதான்.
சரி, இங்க 2 ட்ரெயின் என்ன டைரக்ஷன்மா? ஈச் அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன டைரக்ஷன்? ஃபர்ஸ்ட் அதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டைம் கேட்டிருக்காங்க. they have crossed each other ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ what is the direction of the both train? Very good. So Guru Kritika கரெக்டான டைரக்ஷன். ஓகே, so that is a direction opposite direction. அப்ப opposite direction நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஸ்பீடையுமே ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இங்க வந்து ஸ்பீட் எதுவுமே கொடுக்கல, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போறீங்க. சோ அதனால இது எப்படி போறதுங்கிறத தெளிவா பாருங்க. இங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க 20 hours 15 hours டைம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் டிஸ்டன்ஸ் வந்து தெரியலன்னு உட்காந்துருக்காதீங்க. போன சம்ல இருக்கக்கூடிய 3000 அதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு டிஸ்டன்ஸும் இருக்கும், டைமும் இந்த இடத்துல இருக்குது. ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம் ரொம்ப ஈஸியான சம் தான், ஸ்பீடு கிடைக்கும். ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. வாட் ஹேப்பன் ஃபாஸ்ட்? ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்து நிறைய ஒரு பர்டிகுலரா ஒரு சில பேர்ட்ட வந்து ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். பட் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆன்சர்ஸ் காணோம். அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கான்னு தெரியல. ஸோ லட்சுமி நாராயணன், பரத் அஸ்வின், மோனிகா, ரம்யா, ரித்தீஸ்வரி, கிருத்திகா, ஸோ இவங்க எல்லாமே அனுப்பிவிங்க. சோபிகா, குரு, ஃபாத்திமா, அக்ஷயா, ஆராதனா, எல்லாருமே ஆன்சர் அனுப்பிடுங்களா? சரி, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லாருமே நீங்க சொல்லக்கூடியதுதான். கிருத்திகா ஆன்சர் செக் பண்ணுங்கம்மா. ஸோ போட்டிருக்கீங்க, ஓகே. ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. அனுப்பின ஆப்ஷன்ஸ் இல்லாதனால மேபி நீங்க ஏதோ இதா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. 650, 7, 8, 5:30 எல்லாமே பி. சாரி, 7 எக்ஸப்ட் 7 தவிர மற்றது எல்லாமே PM. E வந்து none of this. இன் கேஸ் none of this ஆன்சரா வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் என்னங்கிறத சேட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த டைம் கொடுத்தது சரி, வீட்டில் தான் உங்களால ட்ரை பண்ண முடியல, நிறைய ரீசன்ஸ் இருக்கும்போது இங்கே நம்ம கொடுக்குற அந்த டைமாவது யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் வந்து
இங்க நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது. ஓகேவா? சோ யூட்டிலைஸ் பண்றீங்க தான். சோ நான் இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? சோ ஆனா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாவும் என்ன இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்கிறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த இப்ப டிஐ இந்த இடத்துல உங்களுக்கு புரியலையா, திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அடுத்தடுத்த இடத்துல அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. எங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 22nd கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிஎம்டி டிராவலிங் ஃப்ரம் பி டு ஏ அண்ட் ஏகேஎல் டிராவலிங் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? சோ அங்க இந்த இடத்துல ஈச் அதர்ஸ்ங்கிறத மட்டும் இல்ல, இங்க பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. பில இருந்து ஏவும் ஏகேஎல் வந்து ஏல இருந்து பியும் போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. So time taken by GMT AKL ரெண்டுக்கும் என்ன கொடுத்திருக்காங்க 20 hours, இதுக்கு வந்து 15 hours. AKL 15, GMT 20 respectively. So இவ்வளவுதான் டேட்டா, வேற எதுவுமே இல்ல. At what time என்னமா கொடுத்திருக்காங்க at what time they have crossed each others கொடுத்திருக்காங்க. சோ அந்த டிஸ்டன்ஸ் முன்னாடி சம்ல இருந்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது ஏல இருந்து பிக்கு, தட் இஸ் 3000 கிலோமீட்டர். அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடு வேணும்னா நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் அண்ட் டைமிங் ரெண்டுமே நமக்கு இந்த சம்ல இருக்கு. அதனால நான் ஸ்பீட் கண்டுபிடிக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஃபார் ஜிஎம்டிக்கு கண்டுபிடிங்க. ஸோ தட் இஸ் 3000 டிவைடட் பை எவ்வளோ டைம், தட் இஸ் 20 hours. கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ்னா 1 டைம் ரிமைனிங், தட் இஸ் 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிளியரா? ஸோ ஜிஎம்டிக்கு ஸ்பீடு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது கிளியரா? சோ இது வந்து ஜிஎம்டியோட ஸ்பீடு. அடுத்தது இதே மாதிரி ஏகேஎலுக்கு ஸ்பீட் கண்டுபிடிங்க. சோ இதே டேட்டாஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அதே ஸ்டெப் தான் பண்றேன். ஸ்பீட் ஆஃப் ஏகேஎல். சோ அதுக்கும் அதே 3000 டிவைடட் பை ஏகேஎலுக்கு எவ்வளோ 15 hours கொடுத்துருக்காங்க. சோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ்ல வருமா, அப்போ 200. சோ 200 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிளியர்? சரி, அடுத்தது ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே ஸ்பீட் கிடைச்சிருச்சு வேல்யூ. ரிலேட்டிவ் ஸ்பீட் மீன்ஸ் ரெண்டுமே என்ன டைரக்ஷன், ஆப்போசிட்னு சொன்னோம். சோ தட் இஸ் ஆட் பண்ணிப்போங்க. சோ 150 பிளஸ் 200 எவ்வளோ 315 கிடைக்கும். கிளியர்? சோ ரிலேட்டிவ் ஸ்பீடு 350 கிடைச்சிருக்கு. இது வரையும் கிளியர் தானே? இதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா என்ன பண்றதுங்கிறது தெரியாம இருந்திருக்கும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அதாவது ஜிஎம்டி மட்டும் தனியா பில இருந்து ஏக்கு எவ்வளோ, இது ஓவராலா நம்ம ப்ரீவியஸ்ல 3000 வந்து ஏல இருந்து பிக்கு போறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஜிஎம்டி இன் 2 ஹவர்ஸ்ல எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க வாங்க, ஜிஎம்டி பாருங்க, தட் இஸ் ஜிஎம்டி இங்க இருக்குதா. அடுத்தது இன்னொன்னு என்னது, ஏகேஏ கொடுத்துருந்தாங்களா, எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎம்டி வந்து பில இருந்து ஏனால நான் இந்த டைமா பாக்குறேன். அடுத்தது வந்து ஏகேஎல் ஏல இருந்து பி இப்படிதானே கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏகேஎல் வந்து ஓகே. சோ ஏல இருந்து பி, இது பில இருந்து ஏ தான். சோ அப்ப இதுக்கு ரெண்டோட டைம் டிஸ்டன்ஸ பாருங்க. இங்க 9 AM ஜிஎம்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏகேஎலுக்கு போகும்போது 11 AM. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது டிஃபரன்ஸ் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்குது. கிளியரா? அப்போ ஜிஎம்டி அந்த 2 hours போயிருந்துச்சுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ இதுதான் நீங்க அந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணும்போது நீங்களே உங்க ஃபர்ஸ்ட் சம் இப்படி தானே போட்டேன், 40 into 1 hourக்கு எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே இது இங்க 2 hours. ஓகேவா? அப்ப என்ன வரும், ஜிஎம்டி வந்து 115 கண்டுபிடிச்சோமா, 150 into 2 இது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதனால ஸ்பீட் இன்டு டைம், தட் இஸ் 300 கிலோமீட்டர். கிளியரா? சோ இது வந்து ஜிஎம்டிக்கான வேல்யூ. சோ மீதி டிஸ்டன்ஸ் எவ்வளோ, I mean 3000ல இந்த 300 போயிடுச்சுன்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தட் இஸ் 2700 கிலோமீட்டர். அந்த டைம் தான் என்னன்னா ரெண்டும் மீட் பண்ண டைமா இருக்கும். கிளியரா? சோ அப்ப ரிமைனிங் டைம் வந்து 2700. அதுல இருந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் டிவைடட் பை 350 போடுங்க. தட் இஸ் டைமுக்கு ஃபார்முலா அது. கேன்சல் பண்ணுங்க. 35னா 3 6 9 8 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸ் வந்து 245 வரும். 35 into 7 245. ரிமைனிங் பார்த்தனா 30 இருக்குதா. சோ அந்த 30ல 35ங்கிறப்போ அப்ராக்சிமேட்டா போடுங்க 50. அந்த அப்ராக்சிமேட் எப்படி மேம் போடும் பாத்தீங்கன்னா ஆப்ஷனை பாருங்க. ஒன்னு 650, இன்னொன்னு 530 இந்த மாதிரி இருக்குதா. கண்டிப்பா ஹோலா வராது, பாயிண்ட்ல வரனால ஒண்ணு இந்த 50ல 30 கண்டிப்பா 30 வராது. ஏன்னா 30 minutes இங்க 35 இருக்கு. 35ஆல நம்ம கேன்சல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 minutes கிட்ட வந்துடும். சோ அப்ராக்சிமேட்டா 7.50 minutesங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு டைம். கிளியர்? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஓவராலா
எவ்வளவு நேரம்ங்கிறத கண்டுபிடிக்கும் போது 11ல இருந்து பிளஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வேற பண்ணிடுறாங்க. 7:50 அதுதான் ஆன்சரா போட்டுருவீங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏகேஎல் தான் லாஸ்டா போயிருக்கு அந்த டைமிங். அப்ப 11 பிளஸ் 7.50 நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வரும், 12க்கு அப்புறம் ரிமைனிங் 1 2 3 வரணும். ஓகேவா? 12 சோ 6 வருமா, 6.50 PM வரும். சோ பிஎம்மா ஏஎம்மா பிஎம் வரும் 12க்கு அப்புறம் வந்தனால. ஓகேவா? சோ 6.50 PM. சோ எவ்ரி ஒன் கிளியரா? சோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானதா. அங்க டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, டைமும் இருக்குது, ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஆப்போசிட்ல போகுது, சோ ஆட் பண்ண வேண்டியதான் ஸ்பீடை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ரெண்டுக்கும் போகக்கூடிய அந்த டைமிங் கேட்கறதுனால ஜிஎம்டி ஏகேஎல் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ், அந்த டைமிங் பீரியடை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா டைமும் கிடைக்கும். ஓகேவா? அதை எடுத்து நம்ம என்ன கடைசியா போயிருக்கோ அதோட ஆட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். நார்மலான ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னாவே ஓகே தான். ஓகே கிருத்திகா, இப்போ கரெக்ட் ஆன்சர். கிளியரா? 6 hours 50 minutes PM. இந்த அப்ராக்சிமேஷன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா எக்ஸாக்டா நம்மளால போட முடியாது. ஏன்னா டைம்ங்கிறனால 60 minutes தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். 35ல 30ங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவு வந்துடும். ஓகேவா? அதனால நம்ம 15 minutes போறோம். மேம் 30/35னா அது எப்படி மேம் 15ங்கிறது மாதிரி கால்குலேட் பண்ணி கேட்டா 1 மணி நேரம்ங்கிற கணக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 50 minutes வந்துடும். அந்த 5ங்கிறத நம்ம என்ன பண்றோம், அந்த 10 minutes டேலி பண்றோம். அப்படியே டவுட்னா ஆப்ஷனை பார்த்து எதுக்கு கரெக்டா சூட் ஆகுதோ பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன், அகைன் யூ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன்? எவ்ரிஒன் கிளியர்? சரி கிளியர். சோ ஓகே, சோ இதுதான் ஓகே மேம். சோ இப்போ வந்து நம்ம போடும்போது கிளியருங்கிறது ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அது வரலன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே சரி, அடுத்த கொஸ்டின் 23rd. ஓகேமா ஆராதனா, சரி 23rd ட்ரை பண்ணுங்கம்மா. சோ இதுக்கப்புறம் ஒரு 2 minutes தான் டைம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஃபாஸ்ட் 53rd.
சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கண்டினியூ. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சம். ஓகே, ஸோ வைல் டிராவலிங் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பி டு ஏ கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் டிராவல்ஸ் வித் ஸ்பீட் 150 கிலோமீட்டர் அண்ட் பிஎஸ்பி டிராவல் வித் ஸ்பீட் 200. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஏஎஸ்ஆர் பிஎஸ்பி ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் டிஸ்டன்ஸ் பிஎஸ்பி ஹேஸ் கவர்ட் பிஃபோர் தேர் மீட்டிங். ஸோ இந்த பிஃபோர் தேர் மீட்டிங் இங்கே ஒரு சம்ல பார்த்தோமே, ஆஃப்டர் டிராவலிங், இதெல்லாம் லிசன் பண்ணி போடணும். ஓகேவா? நார்மலா கிடைச்சதை தூக்கி அப்படியே நம்ம டக்குன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ பிஃபோர்னா அப்ப அந்த டைமிங்க எடுக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ இந்த சம்க்கு வரலாம். டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஏஎஸ்ஆர் வந்து ஏஎஸ்ஆர் எங்க இருந்துமா பில இருந்து ஏக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸுங்க அந்த டைமிங்கை பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஏ, தட் இஸ் ஏஎஸ்ஆர். ஓகேவா? ஸோ பி டு ஏ அப்படிங்கறனால நான் இங்க பி டு ஏல பார்த்திருக்கேன். ஸோ ஏஎஸ்ஆர் 6. அடுத்ததும் என்னன்னா ரெண்டுக்குமே காமனா தான் வைல் டிராவலிங் ஃப்ரம் பி டு ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம பி டு ஏல தான் பார்க்கணும். ஏஎஸ்ஆர் அடுத்து என்னது பிஎஸ்பி. ஓகே, அடுத்ததுலயே இருக்கு. ஸோ 6 9 ரெண்டுக்கும் அப்ப டிஃபரன்ஸ் என்னமா வரும்? டைமிங் ஆறுக்கு ஸ்டார்ட் பண்ணது 9க்கு வருதுன்னா அப்ப ரெண்டு பேருக்கும் எவ்வளவு நேரம் வந்து கிராஸ் ஆயிருக்கும்? இப்ப நான் கேட்க நீங்க டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா சாட்லயாவது சொல்லணும். ஓகே, அப்ப எவ்வளவு மணி நேரம் ஏஎஸ்ஆர்ல இருந்து பிஎஸ்பி ட்ரெயின் வந்து டிராவல் ஆயிருக்கு? ஹவர்ஸ். ஓகே, சோ கிருத்திகா, ரித்தீஸ்வரி, குரு. ஓகே, 3 hours டிராவல் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் ஃபார் ஏஎஸ்ஆருக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க? 150. அப்போ 150 இன்டூ 3. ஒரு மணி நேரத்துக்கு 150னா 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? 15 இன்டூ 3னா 45. தட் இஸ் 450 கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். கிளியர்? சோ அதே மாதிரியே ஓகே, லட்சுமி நாராயணன் ஆல்சோ 3. ஓகேமா? இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணுமா? என்ன வரும் இங்க? ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? சேமா ஆப்போசிட்டா? ரெண்டுமே என்ன டைரக்ஷன்? ஓகே, கிருத்திகா, ஓகேமா? அந்த ஐ மீன் டிஸ்டன்ஸ் கரெக்ட் ஆன்சர். சோ இங்க என்னமா ஸ்பீட் வந்து சாரி ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னமா வரும்? அதாவது ரெண்டு ட்ரெயினும் என்ன டைரக்ஷன்ல போகும்? வெரி குட், சேம் டைரக்ஷன். கிருத்திகா, பரதர்ஷன், கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ while traveling from B to A, A travels with speed and B speed அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெண்டுமே என்ன டைரக்ஷன்? சேம்ல தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா அங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ அப்போ ஆன்சர் என்னது? ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். குரு, லட்சுமி நாராயணன், ரித்தீஸ்வரி ஆல்சோ வெரி குட், கரெக்ட் ஆன்சர். வித் ஆன்சர்ஸோட ஒரு சிலர் அனுப்பியிருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர். சோ அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 200 minus 150. ஸோ 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே மீட்டிங் பண்ணக்கூடிய டைமிங் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த டைமிங். ஸோ மீட்டிங் டைம்னாலே எம்டி எழுதிக்கிறேன். மீட்டிங் டைம் எவ்வளோ? தட் இஸ் 450. டிஸ்டன்ஸ் 450 டிவைடட் பை 50 ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? தட் இஸ் 9 hours. கிளியரா? சோ 9 hours அப்படிங்கிறது மீட் பண்ணக்கூடிய டைமிங். நான் சொன்னேன்னா அந்த பிஃபோர் தர் மீட்டிங் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிஎஸ்பி டிராவல் ஆயிருக்குங்கிறதா கொஸ்டின், கேட்கிற கொஸ்டின். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல்டு பிஎஸ்பி பிஃபோர் மீட்டிங் அப்படிங்கும் போது தட் இஸ் 200 இன்டூ 9. பிஎஸ்பியோட அந்த ஸ்பீட் எடுத்துக்கணும். 200 இந்த 9 மீட் பண்றதுக்கு முன்னாடிங்கிறனால 9 வரையும் மீட் பண்ண டைம், அதுக்கு முன்னாடி இன்டூ 9. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? 9 2 சாரி 1800. அவ்வளவுதான், 1800 கிலோமீட்டர். ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு நான் போறதுக்காண்டி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்முலா வைஸ் நான் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். மற்றபடி ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்தோன்னே 15 தெரிஞ்சிடும். டிஸ்டன்ஸ் 450யா, டைம் 9, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். 200 into 9 1800 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ரித்தீஸ்வரி, கிருத்திகா, லட்சுமி நாராயணன். ஓகே, எவ்ரி ஒன் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி 1800 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ கிளியரா? யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? எவ்ரி ஒன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல செகண்ட்லங்கப்போ கன்ஃபியூஸ் இருக்கலாம். இப்போ போக போக ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அண்ட் லாஸ்ட் சம் 24th. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute டைம். ஸோ கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க. ஜஸ்ட் டைமிங் தான் கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே 2 ஸ்டெப் தான். ஸோ இங்க வந்து கிராஸ் ஈச் அதர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு.
ஓகே ஸோ டைம் டவுன். ஸோ ஐ எக்ஸ்பிளைன். ஸோ ஜிஎம்டி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏல இருந்து ஜிஎம்டி ஸ்டார்ட் பண்றாங்க, ஏ அண்ட் ஏகேஎல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி. அப்போ கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஓகே லட்சுமி நாராயணன் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்கம்மா. ஆன்சர் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டா எல்லாமே போட்டிருக்கீங்களான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட்ஸ் வந்து 200 250 கொடுத்துட்டாங்க. ஓகே அண்ட் டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் 3000 அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே இதுல வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க டைம் மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ஷனை பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ரெண்டுமே ஈச் அதர்ஸ், அதையும் நம்ம வச்சு எழுதிக்கலாம். இல்லைன்னா இங்க ஏல ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்னு பில ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பா அது ஆப்போசிட் தான், அதுலயும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வெரி குட் கிருத்திகா, கரெக்ட் ஆன்சர். அபிநயா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர், வெரி குட் மா. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் நான் எக்ஸ்பிளேஷனுக்கு முன்னாடி எல்லாரும் கரெக்டா கொடுத்துருக்கீங்க ஒரு சிலர். வெரி குட். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? ஈச் அதர்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் மீன்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். 200 plus 250 that is 450. ஓகே ஸோ 450 km/h ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிக்கலாம், டைம் டேக்கன் எடுத்துக்கலாமா? தட் இஸ் 3000 சம்ல கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 4 எவ்வளவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? ஸ்பீடு 450. ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்துருச்சுனாவே உடனே என்ன பண்ண வேண்டியதான், டைம் தான் கண்டுபிடிக்கிறேன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதுதான் அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு. உடனே அடுத்த டைமை கண்டுபிடிச்சிருங்க. இதை கேன்சல் பண்ணும்போது எவ்வளவுமா வந்திருக்கும்? அதாவது அப்ராக்சிமேட்டா 24 250 266 hours and 40 minutes தான் வந்திருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸாக்டா எடுக்க தெரியலங்கிற அந்த 40 மினிட்ஸ்க்கு தான் என்ன சொன்னேன், ஆப்ஷனை பாத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாமே 40ல தான் இருக்குது பாருங்களேன். இங்க 20, கண்டிப்பா 20 வர சான்ஸ் இல்ல, அது ரொம்ப கம்மி. ஓகே அப்ப 40ல நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே அப்போ எனக்கு அப்ராக்சிமேட்டா அதை அடிக்கும் போது 6 hours and 40 minutesல டைம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா எதை பார்க்கணும்? தட் இஸ் அந்த டைமிங் எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். 5 கொடுத்துருக்காங்க. அந்த ஏகேஎலோட டைமிங் எவ்வளோ? தட் இஸ் 5. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 5 பிளஸ் தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்க அந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். 5 பிளஸ் 6.40 எவ்வளவு வரும்? தட் இஸ் 11.40 பிஎம்ஆ ஏஎம்ஆ? பிஎம் வரும். ஓகே ஏன்னா அங்க 5 வந்து பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. இங்க சப்போஸ் ஏஎம்ஆ இருந்துச்சுன்னா இங்க பிஎம் வந்திருக்கும். இங்க வந்து பிஎம் கொடுத்துருக்கனால அதோட ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது 11:40 PM தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எவ்ரிவன் கிளியர்? சோ லட்சுமி நாராயண் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். இப்போ சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இது யாருக்கு டவுட் இருக்கா? சோ இப்போ ஓரளவு எல்லாருக்குமே டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே பத்தி அதோட பிளஸ் டிஐலையும் அதை எப்படி மிங்கிள் பண்ணி போடணுங்கிற ஒரு கிளியரன்ஸ் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணாம உங்க சைட்ல இருந்து ரெஃபர் பண்ணுங்க. அப்போதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரி ஓகே இப்போ வந்து அடுத்த ஒரு இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட கண்டினியூட்டியை அப்படியே டுமாரோ கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே சரி ஓகே இங்க நான் வந்து வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். ஓகே சோ இதுல இருந்து கண்டினியூட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டே கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே சோ பார்ட்னர்ஷிப் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேவா? கிளியர்? சோ டிஐ ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய ஒரு 4 to 5 கிளாஸஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உங்க சைட்ல இருந்து பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைப்ஸ்லயுமே பாருங்க, நாங்க எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு டைப்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்திருக்குது, அப்புறம் கேஷ் ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய டைப்ஸ்ல வந்திருக்கு. ஓகே எல்லா டைப்ஸ்லயும் கலந்து நீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க. ஓகே ஏன்னா டிஐ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்டேஜ் வந்து 15 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே எஸ்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டிஐ மட்டுமே 20 கொஸ்டின்ஸ், அதாவது ஆப்டிடியூட்ல டிஐ மட்டுமே கேட்பாங்க. ஓகேவா? 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 5 5 சொல்லிட்டு டிஐ 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிஓ
எஸ்ஓ லெவல் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிளாட்டா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், டான்செட், மத்த ஐபிபிஎஸ் எதுவா இருந்தாலுமே டிஐல இருந்து 10 கொஸ்டின்ஸ் ஆகுது கண்டிப்பா ஒரு 2 டைப் கேட்டுருவாங்க. அதனால அது எந்த 2 டைப் கேட்பாங்கன்னு தெரியாதனால எல்லா டைப்லயும் கிளியரா பாத்துக்கோங்க. சோ நான் டிஐ வந்து இப்பெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இப்ப நம்ம பார்த்த சம் மாதிரி கொஞ்சம் டெப்தா தான் கேக்குறாங்க. சோ அதனால நீங்க கரெக்டா அதை பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளையில இருந்து எல்லா சம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்ப பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி ஒரு 3 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் வரும்போது பார்ட்னர்ஷிப்னாவே நமக்கு அதோட மீனிங் தெரியுது. ஒரு பிசினஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பேர் ஏபிசி இருக்காங்கன்னா 3 பேருமே சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்துதான் என்னன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு சொல்லுவோம். 3 பேர் ஷேர் பண்றதுனால அது பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்ப ஏ வந்து ஒரு 15,000 கொடுக்குறாங்க, பி வந்து 20,000, சி வந்து 12,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப அதை ஓவராலா கொடுக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரேஷியோல ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்னர்ஷிப்னு வந்துச்சுனாவே நீங்க என்ன பண்ணணும், ரேஷியோங்கிற மெத்தட் கண்டிப்பா அங்க இன்வால்வ் ஆகும். அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சோ அப்ப 3 பேருமே பண்ணும்போது காமனா இருக்கு, பார்த்தாவே தெரியுது. ஓகே, சோ இது எல்லாமே காமனா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்ல 12, 15 தேர்ட் டைப்ல வரும், இது 2 டைப்ல வரும். ஓகே, சோ காமனா இருந்தா எடுத்துக்கோங்க, காமனா இல்லைன்னா அது அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமைஸ் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணணும், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இங்க அது அப்படியே தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஓவராலா 3 பேருக்கும் சேர்த்து ப்ராஃபிட் வந்து இயருக்கு ஒரு 50,000 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 பேருக்கும் சேர்ந்து 50,000 கிடைக்குது. அப்ப பியோட ஷேர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கேட்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்போட டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, சோ ஏபிசி 3 டைப் கொடுத்துருவாங்க. அதை நீங்க ரேஷியோல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓவராலா ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. அதாவது 50,000 அப்படின்னா பிக்கு மட்டும் என்ன ஷேர் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம நார்மலா இந்த சமூகம் எப்படிமா போடலாம், 50,000ங்கிறது 3 பேருக்குமே சேர்ந்த ப்ராஃபிட். அப்ப இதை நான் பிக்கு மட்டும்னா எப்படி கண்டுபிடிப்பேன் நார்மலா? 15ங்கிறது 3 பேர்னா அப்ப ஜஸ்ட் என்ன பண்ண வேண்டியதா, இது 3 பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 20, 30, 32, 42, 47 வரும். அப்ப அந்த 47ங்கிறது தான் என்னது, இந்த 50,000ங்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பியோட ஷேர் எவ்வளவு, பிக்கு மட்டும் என்னன்னா 20. இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, எப்படி போடணுங்கிற ஷார்ட் கட். யாரு கேட்கறாங்களோ அது மல்டிபிள்ல வரணும் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ அப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா பியோட ஷேர் கிடைக்கும். சி கேட்டா இன்ட்ல சியை போடுங்க, ஏ கேட்டா இன்ட்ல ஏவை போடுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ இதுதான் ஒன் டைப் ஆஃப் மெத்தட். இன்னொரு என்னன்னா இந்த மாதிரி 15, 12ன்னு ஹோல் வேல்யூஸா கொடுக்காம அவங்களே ரேஷியோல சொல்லிடுவாங்க. ஏபிசியோட ரேஷியோ வந்து இப்ப 7:2:1ங்கிற ரேஷியோல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா போய் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்ப நம்ம 15, 20, 11, 12ங்கிறத கொடுத்தத ரேஷியோவை கொண்டு வந்தா ரேஷியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்ப 7னா அந்த இடத்துல என்ன எக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ காமனா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அங்க எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன்னொன்னு ஃபிராக்ஷன்ல கொடுப்பாங்க. ஏ வந்து பியை விட 3/4 வேல்யூ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சியை விட 7/3 வேல்யூ பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் இப்படின்ட்டு ஃபிராக்ஷன்ல வரும். ஓகேவா? சோ அப்ப பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கலந்துதான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்க இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட் கொடுக்கறது ஹோல் வேல்யூவா, ஃபிராக்ஷனா, இல்ல ரேஷியோவா, அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பண்ணணும். கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் கோ டு த வாட் எவர் ஆஸ்கிங். ஓகேவா? ஏ கேட்கறானா, பி, சி கேட்கறானா, என்ன கேட்கறாங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ரொம்ப ஈஸியானதுதான். அது ஜஸ்ட் என்னன்னா அதோட மெத்தட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் இதுல கிடையாது. நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். சோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் மீன்ஸ் நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு கிளாஸ்ல அந்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கே கொஞ்சம் பேசிக் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெடியா வருவீங்கன்னு தான் நான் இப்ப சொல்லிட்டேன். ஓகேவா? சோ நாளைக்கு பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம். டிஐ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிமைனிங் போட்டு பாருங்க. எனி டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். நாளைக்கு அப்படியே கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே.